கொண்டாட்டத்தின் நாள். ஆமென். சந்தோஷமா சிரிச்சினவர் அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாளிலும் விசேஷ வாலிபர் ஞாயிறு ஆராதனை சிறப்பிக்கும்படியாக கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படியாய் நான் யோசித்துக் கொண்டிருந்த போது நம்மத்தில் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிற அருமையான பால்ஸ்டேனே அவர்கள் நம்மத்தில் வந்திருக்கிற அருமையான தாசரை அடியனுக்கு ஸ்தோத்திரம் அறிமுகப்படுத்தினார். அவரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அழைப்பித்த போது உடனடியாக அவர் ஏற்றுக்கொண்டு இந்த நாளிலே நம்மத்திலே கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும்படி வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் சென்னையிலிருந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் மோகன்லால் அவர்கள் இந்த நாளில் நம்மத்தில் வந்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். இப்போதும் அவரை கீபாம் சங்க தலைவர் உதய் அவர்கள் முன்பதாக இந்த ஷால்வி அணிவித்து வரவேற்பார்கள். அவர்கள் கர்த்தருடைய வார்த்தை கொடுப்பார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மீண்டும் மகிமை உண்டாவதாக. இந்த வாலிபர் சிறப்பு ஞாயிறு ஆராதனையிலே பங்கு பெறுவதற்கு தேவனாகிய கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக கர்த்தருக்கு முதலாவது நன்றியையும் ஸ்தோத்திரங்களையும் ஏறெடுக்கிறேன். என்னை அருமையாய் அழைத்த ஆயர் அவர்களுக்கும் திருச்சபையின் கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். மெய் மீட்பருக்கு கீழ்ப்படிவோ தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியாரும் பெற அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். மெய் மீட்பருக்கு கீழ்ப்படிவோர் தம் ஆத்துமத்தை தேற்றுமிடம் அடியாரும் பெற அருள்வீர். அப்பனே விண்ணப்பம் கேட்டிடும். பேசும் பேசும் ஜெபம் செய்யும் போது ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். ஆண்டவா பிரியமானதை இப்போ காட்டும் செய்ய ஆயத்தம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த ஓய்வு நாளின் காலை வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை உம்முடைய பிள்ளைகளோடு பகிர்ந்து கொள்ளும்படியாய் நீர் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுடைய உள்ளிந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர். பேசுகிற அடியனை உம்முடைய சிலுவையின் கீழ் மறைத்து கொள்ளும். உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருடைய தேவைகளுக்கும் ஏற்ற விதத்திலே வார்த்தைகள் அவர்களை சந்திக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். சாத்தான் வார்த்தைகளை பொறுக்காதபடி நீர் காத்துக்கொள்ளும். இருதயத்திலே நல் நிலத்தில் விழுந்த விதைகளாய் வசனங்கள் தங்கி இருக்க இருதயத்தை நீர் பக்குவப்படுத்தி காக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த வாலிபர் சிறப்பு ஞாயிறு அன்று
முதலாவது வாலிபர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். யாரெல்லாம் வாலிபர்கள் கொஞ்சம் கையை தூக்குங்க பார்க்கலாம். வாலிபர்கள் எல்லாம், சில வாலிபர்களை போல இருக்கிறவங்க கையை தூக்க மாட்டேங்கிறாங்க. முகத்தை பார்க்கறதுக்கு வாலிபரா இல்லாதவங்க, இருதயத்துல வாலிபர்களா இருக்கிறவங்க, ஆண்கள் பெண்களும் கையை தூக்குனாங்க. அது நாம் எந்த அளவிற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வந்திருக்கிறோம் என்பதை காட்டுகிறது. ஏதோ ஒரு நோக்கத்தோடு நாம் எங்கு சென்றாலும் ஒரு நோக்கம் நமக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். நோக்கம் தெளிவாக இருக்கும் பொழுது நம்மை அடையாளம் காட்டுவதற்கு ஆயத்தமாக இருப்போம். இந்தியாவில் இருந்தோ சைனாவில் இருந்தோ, சும்மா இது கதை தான், பைபிள்ல இல்லை, கடவுளை பார்க்க போனாங்களாம். கடவுள் கேட்டாரா, உங்களுக்கு என்ன வேணும், எதுக்கு வந்தீங்க அப்படின்ட்டு. சைனாக்காரன் முதல்ல முந்திக்கிட்டான். அவன் சொன்னானா, எங்க தேசத்துல ஒரே பஞ்சம், இப்போ இல்லை ரொம்ப நாளைக்கு முன்னாடி, எங்க தேசத்துல எங்களுக்கு எது கிடைக்குதோ அதை சாப்பிட்டா எங்களுக்கு ஜீரணம் ஆயிரணும், எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உடல் நிலையை தாரும் என்று கேட்டாங்களாம். ஆண்டவர் கொடுத்துட்டாராம். அதான் இன்னைக்கு அவங்க பாம்பு பல்லி எல்லாத்தையும் சாப்பிடுறாங்க. இந்தியாக்காரர்கிட்ட கேட்டாங்களா, எதுக்கு வந்த அப்படின்னு. சும்மா வந்தேன் அப்படின்ட்டு தலையை சொரிஞ்சுட்டே சொன்னானா. அப்ப நீ சும்மாவே போன்ட்டான். இது ஒரு கதை. உங்களுடைய உணர்வுகளை தூண்டுவதற்காக ஜஸ்ட் ப்ரொவோக் யுவர் மைண்ட் கூறிய ஒரு சிறு கதை. நம்ம எதற்கு உட்கார்ந்துருக்கிறோம், என்ன நோக்கத்தோடு உட்கார்ந்துருக்கிறோம், ஆலயத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், வாலிப ஞாயிறு என்று அனுசரிக்கிறோம். ஆகையினாலே ஒருவேளை திருச்சபையில நீங்கள் வாலிபர்களை எப்படி வகை பெறுகிறீர்கள் என்று தெரியவில்லை. பொதுவாக சிஎஸ்ஐ ஆலயங்களிலே 17 35 வயது வரை வாலிபர்கள் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதற்கு பின்பும் வாலிபம் தொடருகிறது. பழைய ஏற்பாட்டில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்கள் 40 வயதுல தான் கல்யாணம் பண்ணாங்க. ஆகையினால இந்த வாலிபத்திற்கு ஒரு வயது வரம்பு நாம் வைத்துக் கொள்ளுகிறதை ஏற்றுக்கொள்ளலாம், ஆனால் வசனத்தை கேட்பதிலே கிடையாது. எனவே நானும் இன்றைக்கு வேத வசனத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண முற்பட்ட பொழுது முதலாவது தோன்றிய வசனங்கள் வாலிபர்களுக்கென்றே வேதத்தில் சொல்லப்பட்ட சில வார்த்தைகளை எடுத்தேன். ஆனாலும் ஆலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே வாலிபர்கள், பெற்றோர்கள் எல்லோரும் இருக்கிற இடத்திலே வாலிபத்தை நாம் எவ்வாறு கையாளுகிறோம் என்பதை குறித்து பேசலாம் என்று தீர்மானித்தேன். சங்கீதம் 127 3-4 வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இதோ, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள். இந்த 2 வசனங்களையும் சற்று ஆழமாக தியானிக்கலாம் என்று நினைக்கிறேன். பிள்ளைகள் கர்த்தரால் வரும், என்ன சொல்லியிருக்கு? சுதந்திரம். சுதந்திரம் என்றால் என்ன? முதலாவது இவைகளை எல்லாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். வெகுமதி என்று சொல்லலாம். நம்ம பிள்ளைகளை கடவுள் கிஃப்டா கொடுத்திருக்காருன்னு சொல்லிடுறாங்க. ஆனா சுதந்திரம் என்பது வெகுமதி அல்ல. அடுத்தது சொல்லுது, கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், ஆங்கிலத்திலே ரிவார்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தில் கனி, கர்ப்பந்தரிப்பது அவரால் கிடைக்கும் பலன்.
ஒரு ரிவார்டு. இப்போ ரிவார்டுக்கும் இன்ஹெரிட்டன்ஸ் சுதந்திரம் என்பதற்கும் என்ன வித்தியாசம்? பலன், சுதந்திரம். கொஞ்சம் பதில் சொல்லலாமா? நோக்கத்தோடு வந்தவர்களுக்கு என்ன இருக்கும்? பதில் ரெடியா இருக்கும். சாதாரணமான கேள்வி. சுதந்திரத்துக்கும் பலனுக்கும் இந்த சங்கீதம் எத்தனையோ இடத்துல வாசிச்சிருப்போம் இல்ல? கேட்கல. போலாம், பிள்ளைங்க எங்க வேணாலும் சுதந்திரமா போலாம். சரி, அடுத்தது பரிசு. ஓகே, ஆண்டவர் ரிவார்டு அல்லது பலன் என்பது பரிசாக நமக்கு நாம் செய்யக்கூடிய பல கிரியைகளின் பலனாக ஆண்டவர் கொடுப்பது கர்ப்பத்தின் கனி. ஆனால் பிள்ளைகள், கர்ப்பத்தின் கனி தான் பிள்ளையா பிறக்குது இல்ல? ஆனா அதை வேறுபடுத்தி ஞானமான சாலமோன் எழுதின சங்கீதம், அதுல ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு. சுதந்திரம்னு சொன்னோன்னா நம்ம சாதாரணமா சுதந்திரமா எங்க வேணாலும் போலான்றத நினைக்கிறோம். ஆனால் அதனுடைய சரியான அர்த்தம் அது அல்ல. தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலருக்கு கானானை சுதந்திரமாக கொடுத்தார். என்ன சொன்னாரு? எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து உங்களை நான் என்ன பண்றேன்? என்னுடைய ஓங்கிய புயத்தால் விடுவித்து ஏரோதின் கரத்திலிருந்து உங்களை பிடுங்கி எடுத்தது போல் எடுத்து உங்களை கானானுக்கு நேராக நடத்துகிறேன். நீங்கள் அதை போய் சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ சாதாரணமா நம்ம இதெல்லாம் யோசிக்கிறதே கிடையாது. வசனத்தை 5 வசனம் இருக்கு, 127 கடகடன் வாசிச்சு முடிச்சிருவோம். எல்லா கிரகப்பிரவேச வீட்டிலையும் இது வாசிப்பாங்க இல்ல? ஹவுஸ் வார்மிங் செரிமனி, வீடு பிரதிஷ்டை, எல்லாம் பல விதமாக சொல்லுகிறாங்க. எல்லா இடத்துலையும் இதை வாசிப்போம். வீட்டுக்கு அடிக்கல் போடுற இடத்துல இதை வாசிப்போம். அங்க வீடு கட்டுறது கர்த்தர் கட்டாராயில் கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. கர்த்தர் நகரத்தை காக்கலைன்னா காவலாளி விழித்திருப்பது விருதா. இதெல்லாம் ஏன் சாலமோன் சொல்றாரு? அவருக்கு இது எல்லாவற்றிலும் அனுபவம் இருக்கிறது. அவர் வீடு வீடா கட்டினாரு, பில்டிங்கா கட்டினார். பிரசங்கிய வாசிச்சா, திராட்சை தோட்டத்தை கட்டினேன், அதை கட்டினேன், எல்லாத்தையும் கட்டினேன். ஆனால் இவைகள் எல்லாம் என்னதாச்சு? சூரியனுக்கு கீழே மாயை என்று முடிவு பண்ணிட்டார். இப்போ இதை பற்றி எழுதினவர் ரத்தின சுருக்கமாய் 5 வசனங்களை எழுதி வைத்திருக்கிறார். 3வது என்ன சொல்றாரு? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அவருக்கு கணக்கில்லாத மனைவிகள், மறுமனையாட்டிகள் எல்லாம், அவருக்கு எத்தனை குழந்தை, எதுவுமே நம்ம கணக்கே இட முடியாது. இதெல்லாவற்றையும் அனுபவித்தவர், இதெல்லாவற்றின் வழியாக கடந்து வந்தவர். கடைசியா எழுதுறாரு, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். இப்ப நான் இன்னொன்று சொன்னேன், எகிப்திலிருக்கு கானானுக்கு அனுப்பி கானான போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். சுதந்திரித்து கொண்டவங்க எத்தனை பேரு அங்கிருந்து புறப்பட்டதுல? இப்ப யோசிச்சு பாருங்க. பிள்ளைகள் கர்ப்பத்தின் கனியாக கொடுக்கப்படுகிறது. வாலிபர்கள் இதை பற்றி இது நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிடாதுங்க. உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது, வருங்காலத்தில் சம்பந்தப்பட்டது, இப்போதும் ஒருவேளை திருமணமானவர்களுக்கு சம்பந்தப்பட்டது. பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிற பெற்றோர், இளம் வயதாக 40 வயது உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. வயதாகி இருந்தாலும் உங்களுக்கு 50 60 வயதானாலும் உங்களுக்கும் சம்பந்தப்பட்டது. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஆண்டவர் குழந்தைய கையில கொடுத்துட்டார்னா அதை சுதந்திரிச்சீங்கன்னா தான் அது உங்களுடைய என்ன ஆகும்? பிள்ளைகளாக கர்த்தர் என்ன நோக்கத்தோடு கொடுத்தாரோ அது நிறைவேறுகிற பக்தியுள்ள சந்ததியை நாம் பெற்றெடுத்தோம் என்கிற ஆண்டவருடைய கட்டளை எதிர்பார்ப்பை நிறைவேற்றுகிறவர்களாய் நாம் இருக்க முடியும். அதுக்கு தான் ஆண்டவர் திருமண உறவு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறார்.
என்று வேதம் திட்டமாக சொல்லுகிறது. ஆகையினால சுதந்தரித்தீர்களா? இன்றைக்கு அதுதான் கேள்வி. இன்றைக்கு எனக்கு இன்றைக்கு 2 பேர பிள்ளைகள் இருக்கிறாங்க. நான் இன்னும் பிள்ளையை சுதந்தரித்து கொண்டு இருக்கிறேன் என்றுதான் சொல்லுவேன். ஆகையினால பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்றால், பிள்ளைகள் சிறு பிள்ளையாக கையில் பெற்றெடுத்தவுடன் ஆண்டவரிடத்திலே எனக்கு இதை ஆசீர்வாதமாக தாரும் என்று ஒரு தாய் கேட்க வேண்டும், பெற்றோர் கேட்க வேண்டும். அந்த பிள்ளையை ஆசீர்வாதத்தின் பாதையிலே வளர்த்து எடுக்க வேண்டும். அதை சரியாக போஷித்து பராமரிக்க வேண்டும். அதற்கு ஏற்ற காலத்திலே கர்த்தருடையத்திலே நாம் வைத்திருக்கிற விசுவாசத்தை கடத்தி விடுகிறவர்களாக இருக்க வேண்டும். இவைகள் எல்லாவற்றையும் செய்து வந்தாலும் கடைசி வரை அந்த பிள்ளைகளுக்கு சத்துவத்தை அளிக்கிற பெற்றோராக வாழ்ந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். ஏதோ குழந்தைய பெத்தாச்சு, வளர்த்தாச்சு, 10 வயசாச்சு, 15 வயசாச்சு, படிச்சாச்சு, காலேஜுக்கு அனுப்பிட்டப்பா, இனி அவன் பார்த்துக்குருவான், இப்படின்லாம் சொல்ற பெற்றோர் எல்லாம் இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள். இங்க யாராவது அப்படி சொன்னீங்களா? கல்யாணம் பண்ணி வச்சாச்சு, இனி அவ்வளவுதான், அவங்க பொறுப்பு தான், இல்லைன்னு நான் சொல்லலை, அதுக்குள்ள போய் நீங்க தலையை போடாதுங்க. ஆனால் நீங்கள் அவர்களை கர்த்தருக்காக இன்னும் சுதந்தரித்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பல இடங்களிலே இந்த சுதந்திரம் என்பதை அழகாக விளங்கி சொல்லியிருப்பதை நாம் காண முடியும். அதற்கெல்லாம் இன்றைக்கு நேரம் இல்லை. நாம் கூட கர்த்தருடைய கரத்திலே அவருடைய சுதந்திரமாய் காணப்படுகிறோம் என்று எபேசியர் 1வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் இன்னும் நம்மை சுதந்தரித்து கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் தொடர்ந்து நம்மிலே கிரியை நடப்பிக்கிறார். சரி, எனவே இப்பொழுது சுதந்திரம் என்பது சுதந்திரமா சுத்திக்கிட்டே வாருதுன்னு நினைச்சிடாதுங்க. சுதந்திரம் என்பது நாம் அதை முழுவதுமாய் தேவனுடைய ஆளுகைக்குள்ளாக கொண்டு வர வேண்டும். மோசே எத்தனை வயது வரை அவங்க அம்மா வளர்த்திருப்பாங்க? உத்தேசமா சொல்லுங்க. தெரியும்ல எல்லாருக்கும் மோசே கதை தெரியுமா தெரியாதா? தெரியும். எத்தனை வயது வரைக்கும் மேக்சிமம் வளர்த்துருப்பாங்க? அந்த பிள்ளைய கொண்டு போய் எங்க விட்டாங்க? நைல் ஆற்றுல. சின்ன வயசுல பார்வோன் கொன்று போடுவாருன்னு சொல்லி விட்டுட்டார். அப்புறம் பார்வோனுடைய குமாரத்தை அதை எடுத்து வளர்ப்பு தாயாக உண்மையான தாயிட்ட கொடுத்தாங்க. பிள்ளை கொஞ்சம் வளர்ந்த உடனே கொண்டு போய் அரண்மனையில விட்டுட்டாங்க. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், சுமார் ஒரு 7-8 வயது வரைக்கும் தான் வளர்த்திருக்க முடியும், அதற்கு பிறகு நிச்சயமா கொடுத்திருப்பாங்கன்ட்டு. ஆனால் அந்த பிள்ளை 40 வயது வரைக்கும் பெரியவனாய் வந்த பொழுது கூட எபிரேயர் 11 அழகாக சொல்லப்பட்ட, அதுக்கு இப்ப திருப்ப வேண்டாம், அதெல்லாம் நீங்க வீட்டுல போய் பாருங்க, நான் சொல்லிடுறேன். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமாரத்தியின் மகன் எனப்படுவதை வெறுத்து தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதை தெரிந்து கொண்டான். அனித்தியமான பாவ சந்தோஷங்கள் அரண்மனையில் இருந்ததெல்லாம் வெறுத்து தேவ ஜனங்களோட பாட அனுபவிப்பதையும் அவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற வாஞ்சையோடும் அவன் புறப்பட்டான் வெளியில. எதனால? விசுவாசம். அந்த விசுவாசத்தை கடத்தி விட்டது யார்? பார்வோனுடைய குமாரத்தியா? இல்லை, அந்த தாய். கொஞ்ச நாள் வளர்த்ததுலே அதை கொடுத்துட்டாங்க. எப்படி கொடுத்தாங்க நானும் யோசிச்சு பார்க்கிறேன். 7 வயசுல எல்லாம் எப்படி தெரியவில்லை. ஆனால் ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமில்லை. அதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழகாக சொன்னார் ஒரு சித்தரிப்பை. ஊசியின் காதுக்குள்ள ஒட்டகம் நுழைவது போல ஒரு பிரச்சனையை சொல்றாரு. என்ன? ஐஸ்வர்யவான் பரலோகத்துல பிரவேசிக்கிறது அவ்வளவு கஷ்டம்ட்டு. உடனே சீஷர்கள் எல்லாம் என்ன கேட்கிறாரு? அது எப்படி ஆண்டவரே? அப்ப என்ன ஆகும்? நாங்கெல்லாம் என்ன ஆவோம்? மனுஷனால் அது கூடாதது, ஆனால் தேவனால் கூடும். இன்றைக்கு உங்களுக்கு பிள்ளைகளை குறித்தோ பிள்ளைகளுக்கு பெற்றோரை குறித்தோ என்ன சவால்கள் இருந்தாலும், அது ஊசியின் காதில் ஒட்டகம் நுழைவதை போல் உங்களுக்கு தோற்றம் அளித்தாலும் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஒரு அல்லேலியா சொல்லாமா? அல்லேலியா. நாம் இன்றைக்கு வாலிபர்களாய் இருந்து கொண்டிருக்கலாம். எப்படி இருந்தாலும்
என்ன சூழ்நிலை இருந்தாலும் வாலிபர் யார்? வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். வால வயதின் குமாரர், குமாரர்னா பிள்ளைகள், பிள்ளைகள்னா வாலிபர் ஆண்கள் மட்டும் இல்ல, வாலிபன்னா தான் ஆண், வாலிபர்னா பெண்களும் சேர்த்துதான், உங்களையும் எல்லாம் சேர்த்துதான். வால வயதின் குமாரர் பலவான் கையிலுள்ள அம்பு. அம்பு எதுக்குரியது? அப்படி இழுத்து விட்டா எங்க போகும்? பாய்ந்து சென்று அது என்ன செய்யணுமோ அதை செஞ்சுட்டு வராது. இப்போ எல்லாம் ட்ரோன் விடுறாங்க, அதுதான் போய்கிட்டு அதுவும் அங்கே அழிஞ்சு போயிடுது. வேணும்னா திருப்பியும் ட்ரோனை கூப்பிட்டுக்கலாம் அழியலைன்னா. அன்றைக்கெல்லாம் அப்படி இல்லை, அம்பு என்ன பண்ணும்? நேர போய் குத்திடும். இப்போ பலவான் கையில் இருக்கக்கூடிய அம்பை போல வாலிபர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்குன்னா, அந்த வாலிபர் பெற்றோருக்கு ஒரு நல்ல எந்திரமாக, ஒரு பாதுகாப்பாக. ஏன்னா அதுக்கு கீழே அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவர்கள் நாணமடையாமல் ஒலிமுக வாசலில் சத்துருக்களோடே பேசுவார்கள். பயப்படாம தைரியமா நின்று பேசுவாங்க. இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் பெற்றோருக்கு தைரியம் கொடுக்கிறவர்களாய் அவர்களோடு கூட இருக்கிறார்களா, இல்லை பெற்றோர்களுக்கு பயத்தை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்களா? ஆனால் அந்த அம்பை பலவான் எடுத்து அம்பரா தூணின்னா என்னது? பழைய காலத்துல இருந்து அம்பு வைக்கிறதுக்கு அவனுக்கு இந்த பக்கம் ஒரு குய்வர், ஒரு இது இருக்கும், ஒரு இது மாதிரி இருக்கும், ஒரு இது இருக்கும். அந்த பெட்டிக்குள்ள வைப்பாங்க, வச்சுக்குவாங்க, தேவைப்பட்டா எடுத்து விடுவாங்க. அதை ரெடி பண்ணி அங்க வைக்கிறது யாரு? பலவான். இப்போ குமாரர் பலவான் கையில் உள்ள அம்பை போல இருக்கிறாங்கன்னா பெற்றோர் என்ன பண்ணணும்? அம்பு மாதிரி அவங்கள ரெடி பண்ணணும். அம்புன்னு சொன்னா மற்றவங்களை அடிக்கிறதுக்கு பிள்ளைங்களை ரெடி பண்ணணும்னு சொல்லல. என்ன நோக்கம் தெரியுமா? தேவன் உங்கள் ஒவ்வொருவருக்கும், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கத்தை தந்து இந்த உலகத்தில் அனுப்பி இருக்கிறார். அதை நிறைவேற்றுவதற்கு ஏற்ற விதத்திலே அந்த பிள்ளைகளை என்ன பண்ணணும்? ஆயத்தப்படுத்தி ரெடி பண்ணி வைக்கணும். அவர்கள் பிற்பாடு உலகத்திற்குள்ளே அனுப்பப்படும் பொழுது அவர்கள் தேவன் அவர்களுக்கு நியமித்த காரியங்களை செய்து நிறைவேற்றுகிற அளவிற்கு பெற்றோர் என்ன பண்ணணும்? அவங்கள சுதந்தரித்து கொள்ளணும். இப்ப புரியுதா? சுதந்திரம்னா இவங்க நினைச்சத இவங்க நினைக்கிறது முதலாவது சரியா நினைக்கணும், அதை அடுத்த இது சொல்ல வரேன். அவங்க நினைத்ததை இந்த பிள்ளைகள் மூலமாக தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்து நிறைவேற்றுகிறதற்காக அவர்களை ஆயத்தப்படுத்தி அவர்களை சுதந்தரித்து கொள்ள வேண்டும். இப்போ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள் என்று பார்த்தோம். இப்போ இவைகள் இதை பார்த்து புரிந்து கொள்வது இவ்வளவு டைம் நம்ம எடுத்திருக்கோம். எத்தனை நிமிஷம் ஆயிருக்குது நம்ம பேசி ஆரம்பித்து? 15 முதல் 20 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இப்போ இதை சாலமோன் எழுதுவதற்கு காரணம் என்ன என்று யோசித்து பார்த்தேன். சாலமோன் அவங்க அப்பா எப்படி இருந்தாங்க அப்படின்னு நிச்சயமே யோசிச்சு பார்த்துருப்பார்ல. வாலிப பிள்ளைங்க எல்லாம் பாக்குறீங்களா? அப்பாவாமா அம்மாவை பாக்குறீங்கல்ல? சொல்லுங்க. நான் கொஞ்ச நாள் ஒரு திருச்சபையிலே யூத் அட்வைசரா இருந்தேன். யூத் அட்வைசரா இருக்கும்போது ஒரு தம்பி வந்து, நல்ல தம்பி, சொல்வாரு, அங்கிள் எங்க அப்பா அம்மா சொல்றத மாத்திரம் என்னால கேட்க முடியாது அப்படின்னு சொல்லுவான். ஏன் சொல் தம்பி அப்படின்னு கேட்டா, அவங்க செய்யறது எதையுமே எனக்கு ஒத்துக்க முடியலையே, அவங்க அப்படி செய்யறாங்களே அப்படின்ட்டு. பிள்ளைகள் நம்மை உற்று கவனித்து கொண்டே இருக்கிறார்கள். நம்ம என்ன பேசுறோம், எப்படி பேசுறோம் அப்படின்னு நம்ம என்ன பண்றாங்க? உற்று கவனித்து கொண்டே இருக்கிறாங்க. ஆகையினால பெற்றோர் நம்ம எப்படி ஜாக்கிரதையா இருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க இந்த வாலிப ஞாயிறு நமக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். வாலிபர்கள் இந்த நேரத்தில் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் என்னதான் நினைச்சிட்டு இருந்தாலும் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. எபேசியர் 5:1 முதல் 3 வரை உள்ள வசனங்கள்ல இருக்கு. அதுக்கு இப்ப நான் திருப்பல. ஆகையினால உங்க அப்பா அம்மா நல்லவங்களா இருந்தா அவங்கள கனம் பண்ணுங்கன்னு சொல்லல, தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுங்க.
சரி, இப்போ வேதத்துல தாவீது எப்படி நடந்துகிட்டார், அவருடைய குடும்ப வாழ்க்கையில எப்படி இருந்ததுன்னு சில நிகழ்வுகளை உங்களுக்கு முன்பாக எடுத்து வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை நாம் சரி செய்து கொள்வதற்கும் ஆராய்ந்து பார்ப்பதற்கும் ஏற்ற சில சத்தியங்களை எடுத்து சொல்ல விரும்புகிறேன். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன், உண்மைதானே? அப்படித்தானே? 1 சாமுவேல் 13வது அதிகாரம் 14வது வசனம். 1 சாமுவேல் 13:14வது வசனம். தாவீதை அபிஷேகம் பண்ண சாமுவேல் முற்பட்டு நிற்கும் பொழுது அந்த நேரத்திலே சவுலோடு சம்பாஷித்த சில வசனங்கள் அல்லது வார்த்தைகளை இங்கே பார்க்க முடிகிறது. இப்பொழுது சாமுவேல் சவுலிடம் சொன்ன வார்த்தை வசனம் தான் இது. 14வது வசனம். இப்போதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவனை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவனாய் இருக்க கட்டளையிட்டார். இப்போ யாரு தாவீது? சவுலுக்கு அடுத்த ராஜா தாவீது. தாவீதை பற்றி முதலாவது நமக்கு கொடுக்கக்கூடிய வேதம் கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி, இருதயத்திற்கு, தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனிதன். சரி, ஆனால் இந்த ஏற்ற மனிதனை போல நாம் கூட பல நேரங்களிலே ஏற்ற மனிதர்களாக இருக்கிறோம். இல்லை, இப்ப எல்லாரும் நல்ல பிள்ளையா உட்கார்ந்துருக்கோம் சபையில, அப்படிதானே? ஒரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா, பாட்டு எல்லாம் நல்லா முடிச்சாச்சு. நல்ல பிள்ளைங்க தானே? வாலிப பிள்ளைங்களும் நல்லவங்க தான், பெரியவங்களும் நல்லவங்க தான், இள வயதினர் பிள்ளைகளை இப்பதான் வளர்த்து எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் நல்லவங்களா இருக்கிறோம், இருதயத்துக்கு ஏற்றவங்கள போல இருக்கிறோம். ஆனால் இந்த இருதயத்திற்கு ஏற்றவர்கள் போல இருக்கிறவங்க எப்பவும் அப்படி இருக்கிறோமா? இதுக்கு பதில் நீங்களே சொல்லிக்கிங்க உங்களுக்குள்ள, என்கிட்ட சொல்ல வேண்டாம். அதைத்தான் இங்கே உங்களோடு பேச விரும்புகிறேன். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம். 2 சாமுவேல் 11:1 முதல் வாசிக்கிறேன். மறு வருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாபையும் அவனோடே கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ரப்பாவை முற்றுகை போடவும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். யுத்தத்தின் காலம். அந்த நாட்களிலே யுத்தம் பண்ணுகிறதற்கென்னு சில காலங்களை குறித்து வைத்திருந்தார்கள். ரொம்ப மழை பெய்யாத நேரம், சூழ்நிலைகள் இருக்கணும், யுத்தம் செய்து ஒருவரை ஒருவர் அவர்கள் அடக்கி கொள்ளக்கூடிய ஒரு காலம். இப்ப இந்த காலத்திலே எல்லாரும் யுத்தத்திற்கு போக வேண்டும். ராஜாக்கள் யுத்தத்திற்கு செல்லும் நாட்களில் இவர் என்ன பண்ணிட்டாரு? சொகுசு அனுபவிக்க ஆரம்பித்து விட்டார். நல்ல ராஜா. இதற்கு முன்பாக தேவனுடைய உதவியால் சிறு பையனா இருக்கும்போது சிங்கத்தை மேற்கொண்டவர், கரடியை மேற்கொண்டவர், கோலியாத்தை மேற்கொண்டவர், எத்தனையோ தேவனோடு நெருங்கிய அனுபவங்களை பெற்ற ஒரு மனுஷனுக்கு சோம்பல் தனம் வந்துச்சா வரலையா? நமக்கு சோம்பல் தனம் வருதா? இதுக்கும் நீங்களே பதில் சொல்லி வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் சோம்பல் வருதோ இந்த வசனம் உங்களை அப்படியே பிடிக்கணும். நீதிமொழிகள்ல பல வசனங்கள் இருக்குது. சோம்பேறி என்ன பண்ணுவான்? அவன் ஒண்ணுமே சம்பாதிக்க மாட்டான், அவன் அப்ப என்ன சோம்பலின் அப்போ, இப்படி பலவெல்லாம் நீ எறும்புகிட்டையாவது போய் கத்துக்கப்பா அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் யாரு சொல்றாரு? பல நேரங்கள்ல நீதிமொழிகள், பல நீதிமொழிகள் சாலமோனால் எழுதப்பட்டது. இப்போ இந்த சோம்பல் மனுஷனுக்கு வரும்ன்றதுனால தான் அவர் எழுதியிருக்காரு. ஆனா நம்ம என்ன பண்ண, வேதம் என்ன நமக்குன்னா எல்லாவற்றையும் திருஷ்டாந்தங்களாய் நமக்கு வைத்து நம்மை எச்சரிக்கிறதாக இருக்கிறது. வாலிப பிள்ளைங்களே, சோர்வு வரும் பொழுது, சோம்பல் வரும் பொழுது என்ன நினைக்கிறீங்க? என்கிட்ட நிறைய வாலிபர்கள் சொல்றது, வாழ்க்கையில ரிலாக்ஸ் பண்றதுக்கு தானே சார் இருக்கிறோம், எப்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்தா என்ன? இப்படி சொல்றீங்களா இல்லையா? சொல்றீங்களா இல்லையா? எங்களுடைய கல்லூரியில் நான் வந்து ப்ரொஃபஸராக முந்தைய நாட்களில் வருவாங்க கல்லூரி வேலைக்கு, லெக்சரர், அசிஸ்டன்ட் அப்படின்னு வர்றவங்களுக்கு சில வேலைகளையெல்லாம் சொல்லி நல்லா செய்யணும்னு சொன்னால், சார் நம்ம வந்து டீச்சிங் ப்ரொஃபஷனுக்கு வந்ததே ரிலாக்ஸ் பண்ணணும்னு தானே சார் அப்படின்னு என்கிட்டே சொல்லுவாங்க. வந்திருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் இப்படி சொல்கிறோம்ல. காலையில் எத்தனை மணி வரை தூங்கி முழிக்கிறோம்? அதிகாலை 8 மணிக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.
சோம்பல் நம்முடைய வாழ்க்கையை ஆளுகை செய்யாதிருப்பது. இங்க இவர் சோம்பல் வந்துச்சு, தூங்குனாரு, தூங்கி முழிச்சு உப்பரிகையில நின்று பார்த்துட்டு இருந்தாரு, பார்க்க கூடாததை பார்க்க நேர்ந்தது. அதன் பின்பு அந்த பாவம் அவரை மேற்கொண்டது. நான் இந்த பாவத்தை பத்தி எல்லாம் இப்ப நான் விளக்க வரவில்லை. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கதை எல்லாரும் படிச்சு வச்சிருப்பீங்க முதல்ல. ஆகையினால இவர் தவறை பார்த்து விட்டார். பத்சேபாளை தன்னுடைய அரண்மனைக்கு அழைக்கிற அளவிற்கு துணிந்து விட்டார். சரி, ஏதோ தப்பு பண்ணிட்டோம், பார்த்துட்டோம், அதோடையாவது விடுவோம். இருதயத்தை யாரு? தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். வாலிபர்களே ஜாக்கிரதையாயிருங்கள், பெரியவர்களே ஜாக்கிரதையாயிருங்கள். இப்படி சாத்தான் நம்மை வஞ்சிக்க கூடும். ஒரு முறை சிங்கம் என்னை மேற்கொள்ள வந்தது, ஒரு முறை கரடி என்னை மேற்கொள்ள வந்தது, ஒரு முறை கோலியாத் என்னை மேற்கொள்ள வந்தார், எல்லோரையும் நான் மேற்கொண்டேன். பத்சேபாள் வந்த பொழுதோ விழுந்து போனேன். இதுதான் தாவீதினுடைய அனுபவம். ஆகையினால பிரியமானவர்களே, இந்த பிசாசு நம்மை பல கோணங்களிலே சோதிப்பதற்கு அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் வகை தேடி திரிகிறான். வாலிப பிள்ளைங்களை கவனமா இருங்க, கவனமா இருங்க, கவனமா இருங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை நீங்கள் இன்றைக்கு கேட்பது எங்கு சென்றாலும் உங்களுக்கு எச்சரிப்பாக ஒரு யோசேப்பை போல உங்களை பரிசுத்தமாய் காத்து கொள்ள உதவும். யோசேப்பு பெற்றோரை எல்லாம் விட்டுட்டு எகிப்து தேசத்துல போன. அவன் அங்க போய் ஒரு தப்புல அவன் தப்பு செஞ்சிருந்தா அப்பா அம்மாவுக்கு தெரிய போறதில்ல, தன் இனத்துக்கு தெரிய போறதில்ல. போத்திபாரின் மனைவி ஒரு உயர்ந்த இடம். ஆனால் அவன் என்ன நினைச்சான்? என்னோடு கூட இருக்கக்கூடிய என் தேவனுக்கு விரோதமாய் நான் இதை எப்படி செய்வேன்? இந்த எண்ணம் அன்றைக்கு தாவீதுக்கு வந்திருந்தால் அவனுடைய வாழ்க்கையில பெரிய தவறுகள் வந்திருக்கா? வாய்ப்புகள் குறைவா இருந்திருக்கும். தாவீது இன்றைக்கும் அவன் ஒரு பெரிய பலமுள்ள ஒரு விசுவாசியாக, முழுமையான பலமுள்ளவனாக வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது சிறந்த விசுவாசிகள், கடைசி வரை தன்னை காத்து கொண்டவர்கள் என்று எத்தனை பேரை சொல்ல முடியும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரை சொல்ல முடியும்? லவுடர், கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. சொல்லுங்களே, சொல்லுங்க. யாரும் வராது. எனக்கு ஒரே ஒருத்தர் தான் ஞாபகம் இருக்கும், தானியேல், யோசேப்பு, எல்லாம் யோபு. ஆனால் யோபுவும் சில நேரங்கள்ல அவருடைய பேச்செல்லாம் கொஞ்சம் வித்தியாசமெல்லாம் போச்சு. ஆனாலும் அவர் ஒரு விசுவாசி, ஒரு நல்ல பொறுமையின் சிகரமாய் இருந்தவர். இப்படிப்பட்ட ஒரு சில அந்த இதில் தாவீதை கொண்டு வர முடியவில்லை. காரணம், அவருக்கு ஏற்பட்ட சோம்பல். இப்ப தப்பு செய்தாச்சு, நீ இந்த தப்பை மறைக்கணும் இல்ல? தப்பை மறைக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அங்க போர்க்களத்தில் இருக்கக்கூடிய உரியாவை வீட்டுக்கு வர சொல்லி, நீ வீட்டில் போய் தங்கு. தப்பை மறைக்கிறதற்கு ஒரு ஐடியா பண்றாரு பாருங்க. இதுக்கெல்லாம் எவ்வளவு துரிதமாய் அந்த மனது வேலை செய்கிறது. யுத்தத்திற்கு தன் ஜனத்தை அனுப்பி இருக்கிறேன், தன் தளபதிகள் அங்கே நிற்கிறார்கள், அவங்க என்ன செய்கிறாங்க? இதெல்லாம் எண்ணத்தையும் மழுங்கடிக்க வைத்து விட்டது அந்த பாவம். இப்போ என்ன பண்றாரு? உரியாவை கூப்பிடுறாரு வீட்டுக்கு போ. ஆனால் அந்த உரியா என்ன தெரியுமா சொல்றாரு? நான் எப்படி போவேன்? 11வது வசனம், 11வது அதிகாரம் 11வது வசனம். உரியா தாவீதை நோக்கி, பெட்டியும் இஸ்ரவேலும், அதாவது உடன்படிக்கை பெட்டியும் இஸ்ரவேலும் யூதாவும் கூடாரங்களிலே தங்கி, என் ஆண்டவனாகிய யோவாபும் என் ஆண்டவனின் சேவகரும் வெளியிலே பாளையம் இறங்கி இருக்கையில் நான் புசிக்கிறதற்கும் குடிக்கிறதற்கும் என் மனைவியோட சயனிக்கிறதற்கும் என் வீட்டுக்குள் பிரவேசிப்பேனோ? நான் அப்படி செய்கிறதில்லை என்று உம்முடைய பேரிலும் உம்முடைய ஆத்துமாவின் பேரிலும் ஆணையிட்டு சொல்கிறேன். உரியாவுக்கு இருந்த சின்சியர் ஹார்ட், அந்த உண்மையான இருதயம் தாவீதுக்கு இல்லையே. இதுதான் வருத்தம். அநேக நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். பல இடங்களிலே நாம் சாதாரண உலக மனிதர்களை விட தரக்குறைவாக நடப்பதற்கு சாத்தான் நம்மை கொண்டு போய் விடுகிறான். இதற்கு இடம் கொடுப்பது நம்முடைய பல நேரங்களிலே சோம்பல்தனம், நம்முடைய பெருமையின் எண்ணங்கள். ஏனென்றால் வசனம் சொல்லுகிறது, தாழ்மையுள்ளவனுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறார். எங்கெல்லாம் நம்ம ஒரு தப்புல விழுகிறோமோ உடனே நீங்க நினைக்க வேண்டியது, நான் தேவனுடைய கிருபையை இந்த இடத்தில் இழந்து போனேன். ரோமர் 6வது அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம், நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறபடியினால்
பாவம் உங்களை மேற்கொள்வதில்லை. Sin shall have no dominion upon you because you are under the grace. அப்ப கிருபை இல்லாம போகிறதுக்கு காரணம் பெருமை வரும் பொழுது கிருபை இல்லாமல் போகிறது. என்னப்போ எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே யோசிச்சு பாருங்க, உட்கார்ந்து யோசிங்க, நான் எங்கேயாவது பெருமைப்பட்டனா, எங்கேயாவது சோம்பலா இருந்துட்டனா யோசித்து பாருங்கள். தாவீதுக்கு அவ்வப்போது பெருமை வருவது உண்டு. ஆகையினாலதான் என்ன பண்ணார், எல்லாரையும் லெக்கம் பார்க்கறதற்கு தொடங்கினார். அதை கூட ஆண்டவர் வெறுத்து அவனை தண்டித்தார். நன்றாக கவனியுங்கள். இப்ப உரியாவை சொல்லி பார்த்தாரு, போகல. இப்ப என்ன பண்றாரு, கொலையே பண்றதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி யோவாப்ட என்ன சொல்லிட்டாரு, நீ இவரை முதல்ல முன்னாடி நிறுத்துன்னு அவன் கையிலே லெட்டரை கொடுத்து விட்டு அங்க போய் அவன் அதை பாவங்க அவ்வளவு இன்னசென்ட்டா இருக்கிறான், கொண்டு போய் கொடுத்தான். அவனை கொண்டு முன்னுக்கு விட்டு அவனை யுத்தத்துல மடிந்து போக பண்ணி இந்த ஸ்திரீயை தன்னுடைய மனைவியாக மாற்றி கொள்ளுகிறான். எத்தனை வேதனையான காரியம். கடைசி வசனத்துக்கு அப்படியே வாங்க, 11:27. துக்க நாள் சென்ற பின்பு தாவீது அவளை அழைத்தனுப்பி தன் வீட்டில் சேர்த்து கொண்டான். அவள் அவனுக்கு மனைவியாகி அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். தாவீது செய்த இந்த காரிய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாததாயிருந்தது. ஆண்டவருக்கு அவ்வளவு கோபம் இந்த காரியங்கள். இப்ப நம்ம மனசுல வாலிபர்கள் நினைப்பது, இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் ஏன் அனுமதிச்சாரு? தயவு செய்து ஆண்டவரை கேள்வி மாத்திரம் கேட்காதுங்க. நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறதுன்னு பார்க்கறதுக்கு ஆண்டவர் பல நேரங்கள்ல நம்ம என்ன பண்ணுவாரு, நீ யோசிக்கிற டைரக்ஷன்ல போ. பிலேயாம் என்ன பண்ணாரு, நீ போகாதேன்னு ஆண்டவர் சொல்றாரு பிலேயாம்கிட்ட. ஆனா என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப ஆண்டவர்கிட்ட போய் நான் போட்டா சரி போ அப்படி நம்மளை விட்டுருவாரு. ஒரு பையனுக்கு வாலிபர்கள்லாம் தலையை கீழே போட்டு உட்காந்துட்டாங்க. கவனிங்க, ஒரு பையனுக்கு ஸ்வீட் ஸ்டாலை பார்த்தா ரொம்ப ஆசை, ஸ்வீட் சாப்பிடணும்னு. ஆனால் அவங்க வீட்டில் சொல்லியிருக்காங்க, அவன் ரொம்ப வெயிட்டாக இருக்கிறான், நீ ஸ்வீட்டு சாப்பிடக்கூடாதுன்ட்டு. அப்போது அவன் என்ன நினைக்கிறான்னா, சரி நானா வாங்க மாட்டேன், நான் அந்த ஸ்வீட் ஸ்டால் வழியாக நடந்து போவேன். நடந்து போகும்போது உள்ளே எங்கள் சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்து கூப்பிட்டா நான் போயிடுவேன், போய் சாப்பிட்ருவேன் அப்படின்னு நினச்சிட்டு இப்படியே நடந்துக்கிட்டே இருப்பான். நான் ஸ்வீட் ஸ்டாலுக்கு முன்னாடி ஒரு டக்குன்னு உள்ளே இருந்து ஒருத்தர் நண்பர் கூப்பிட்டாரான், உள்ளே போய் நல்லா சாப்பிட்டு. நான் போகலப்பா, நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தா போவேன் அப்படின்னு. இருந்ததுங்க, நான் என்ன பண்ணுறது? இப்போ யாருக்கு நஷ்டம்? சாப்பிட்டாச்சு, இந்த இதுக்கு கீழே போகிற பிறகு இனிப்பு ஒன்றும் தெரிய போகிறதில்ல, அவ்வளோதானே, கடந்து விட்டது. ஆனால் அது உன் உடன் சரீரத்தை பாதிக்க வேண்டிய அளவிற்கு பாதித்து விடும். இப்போ ஜெபம் பண்ணதெல்லாம் உண்மைதான். இப்போ ஆண்டவரா இதுக்கு பொறுப்பு. இது போல நிறைய பேர் பாவத்தோடு விளையாடி கொண்டு இருக்க வேண்டாம். கவனியுங்கள், கர்த்தர் அதன் மீது கர்த்தருடைய பார்வைக்கு அது பொல்லாததாய் இருந்தது. இப்படி நடந்து கொண்டே இருக்கும் பொழுது 12வது அதிகாரம் 5வது வசனம். போதும். இதை பார்த்த உடனே ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறாரு, நாத்தான். இந்த தீர்க்கதரிசி போய் அவர்கிட்ட ஒரு அழகா கதை சொல்றாரு. ஒருத்தர் நல்ல வசதி உள்ளவராக இருக்காரு, வீட்டில் நிறைய ஆடு மாடெல்லாம் இருக்கு. ஒருத்தர் பாவம் ரொம்ப ஏழை, ஒரு சின்ன ஒரே ஒரு ஆடை வச்சு வளர்த்துட்டு இருக்கிறான். இவனுக்கு தேவைன்னு வந்த உடனே இவன் என்ன பண்ணிட்டான், தனக்கு வீட்டில் 100-200 ஆடு இருக்கிறதுல ஒன்றை எடுக்காம அந்த தனியாக ஒன்றை வச்சு அருமையாய் ஆசையாய் வளர்த்து கொண்டிருக்க அந்த ஆடை ஏழையானவன்ட்டு பிடுங்கி இவனுக்கு யூஸ் பண்ணிட்டான், கொலை பண்ணிட்டான். என்ன பண்ணும், உடனே தாவீது என்ன பண்ணுறாரு, வெகுண்டு எழும்பி என்ன சொல்கிறாரு, அவன் என்ன பண்ணணும், கொலை. சரி, அவனுடைய வாயாலே அவனுக்கு என்ன செய்யப்பட வேணுன்றத சொல்ல வைக்கவும் ஆண்டவரால் முடியும். He is an orchestrating God. சூழ்நிலைகளை எல்லாம் அப்படி செட்டப்பாக விட்டு ஆண்டவரால் நம்ம பிடிக்க முடியும். நீ ஓடுற வர ஓடுப்பா, ஓடுன்னு விட்டுட்டு கடைசியில் உன்னை பிடிச்சு நிறுத்துவார். பிரசங்கில தான் சொல்லதுக்கு, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் கண்ணின் காட்சிகள் எல்லாம் நீ என்ன பண்ண நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தம் உன்னை தேவன் கடைசியில் எங்க கொண்டு வந்து நிறுத்துவார், நியாயத்திலே நிறுத்துவார் என்பதை அறிந்து செயல்படு. ஆகையினால கவனிங்கள் பிரியமானவர்களே, அங்கே தாவீது சொல்லுகிறார். உடனே நாத்தான்
அங்கு திட்டமாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை அழகாக வசனங்கள் 7 அவர் 9 வரை உள்ள 10 வரை உள்ள பகுதிகளிலே நாம் பார்க்க முடியுது. அதுல முக்கியமானது, கர்த்தருடைய பட்டயம் என்றைக்கும் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். 10வது வசனத்துல ஆண்டவருடைய சாபம் அவன் மீது சொல்லப்படுகிறது. யார் மேல? இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன். நம்ம இன்னைக்கு இருதயத்துக்கு ஏற்றவங்களா இருப்போம். தவறுகளுக்கு நாம் இடம் கொடுத்து பாவத்தில் துணிகரமாய் விழும் பொழுது தேவனுடைய சாபமும் கூட வரும். ஆகையினால கவனிக்க வேண்டும். இப்போ அப்படி அந்த 10, 11 எல்லாம் அந்த சாபம், உன் கண்கள் பார்க்க உன் ஸ்திரீகளை எடுத்து உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன், இப்படி எல்லாம் ஆண்டவர் கோபப்படுகிறார். இதுல 8வது வசனத்துல ஆண்டவர் அழகாக சொல்கிறார், உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் இன்னும் உனக்கு வேண்டியதை தந்திரு. உனக்கு ஆசையா இருக்குதுன்னா பிறன் பொருளை இச்சியாதிருப்பாயாக. ஆண்டவரிடத்துல கேளு. ஆசை நல்லதா தப்பா? நிறைய வேத சத்தியங்களை விளக்கி சொல்ல வேண்டியது இருக்கு. ஆசை நல்லதா தப்பா? தெரியல நமக்கு. அதான் பதில் சொல்ல மாட்டீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது ஒரு வாலிபன் சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு தான் நிறைய ஆசை இருக்கும்ல. சொல்லுங்களேன். ஆசை நல்லதா தப்பா? நல்லது. ஆசைக்கு அடுத்த லெவல் வாஞ்சை, எப்படியாவது வேணும். நல்லதா தப்பா? நல்லது. வாஞ்சையுள்ள இருதயத்தை தருகிறவர் அவர், அவருடைய ஆவியானவர். இதுக்கு அடுத்து ஒன்று இருக்கு, இச்சை. அது என்னது? நல்லதா தப்பா? அதுதான் தவறு. ஆகையினால ஆசை இல்லாம வாழ்ந்துடுறேன்னு சொல்லி முடிவெல்லாம் எடுத்துடாதுங்க. ஆசை இல்லாத உலகத்துல ஒரு கிரிப் இல்லாம போயிடும். நான் எதுக்கு வாழ்றேன்? அப்படிதான் அந்த இந்தியாவுக்காரன் மேல போனான்ல, எதுவுமே நோக்கம் இல்லாம. அப்படி இருக்கக்கூடாது. வாஞ்சை வேண்டும், ஆனால் இச்சை கூடாது. இங்கு தாவீதுக்கு ஏற்பட்டது இச்சை. நீ தேவைன்னா என்கிட்ட கேட்டிருந்தா இன்னும் உனக்கு தந்திருப்பான்ப்பா. நீ செய்தது உன் எல்லையை நீ கடந்து செயல்பட்டாய். நன்றாக கவனியுங்கள். இதெல்லாம் வாழ்க்கையில நமக்கு அதிக பிரயோஜனமான காரியங்கள். வாலிபர்களுக்கும் பெரியவர்களுக்கும் இது பிரயோஜனமான காரியங்கள். இச்சைக்குள் விழுந்து விடாங்க. இப்படி ஆண்டவருடைய சாபம் வருகிறது. இப்படி வந்த உடனே இதுல சிறப்பு என்னவென்றால், தாவீது நினைச்சிருந்தா நாத்தான் தானே வந்து இதெல்லாம் சொல்றாரு. அவர் ராஜா. நாத்தானை பிடிச்சு ஜெயிலில் போட்டிருக்கலாமா? போட்டிருக்க முடியாதா? அப்படிதான் பிற்பாடு வந்த ராஜாக்கள் எல்லாம் எரேமியாவை பிடிச்சு ஜெயிலில் போட்டாங்கல்ல. போட்டாங்களா இல்லையா? போட்டாங்க. ஆகையினால தீர்க்கதரிசியை மதிக்காத ராஜாக்களும் இருந்தார்கள். இவர் பாவத்தில் விழுந்து விட்டார். ஆனால் இங்கே தீர்க்கதரிசி வந்து ஆண்டவருடைய நாமத்திலே அவருக்கு நேராக பேசின பொழுது தீர்க்கதரிசிக்கு முன்பாக மண்டியிட்டு விழுந்தான். சொல்லுகிறாரு 13வது வசனம், அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில், நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். நாத்தான் தாவீதை நோக்கி, நீ சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்க செய்தார். இப்ப என்ன கொடுக்குறாரு? ஒரு சின்ன மன்னிப்பு கொடுத்துடுறாரு. உன்னை அடிக்கல, உன்னை சாக அடிக்கலப்பா, எவ்வளவுதான் கொடுக்கிறார். அதற்கு பின்பு, ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாயிருந்தபடினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டுக்கு போய்விட்டான். அந்த பிள்ளை செத்து போயிடும். பிறந்தாச்சு, பிள்ளை நீ பிழைக்காது. இதெல்லாம் எவ்வளவு குயிக்கா நடக்க. அங்க யுத்தம் நடந்துட்டு இருக்கு பிரியமானவர்களே. யுத்தம் முடியல, நடந்துட்டு இருக்கு. இப்ப தாவீது உடனே என்ன பண்றாரு? இந்த சொன்ன உடனே அப்படியே உபவாசித்து அழுது கொண்டே இருக்கிறார். 16வது வசனம், அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் முழுதும் தரையிலே கிடந்தான். இந்த நேரத்தில் தான் அவர் சங்கீதம் 51 எழுதுறாரு. சங்கீதம் 51க்கு மாத்திரம் இப்ப திருப்பிக்கிடுங்க. அங்க அவர் எல்லாவற்றையும் சொல்லி ஆண்டவருக்கு முன்பாக அழுது புலம்புகிறார். 16, 17 வசனத்தை வாசிக்கிறேன். பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன். தகன பலியும் உமக்கு பிரியமில்லை. தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியீர்னு சொல்லி ஆண்டவருக்கு காலை பிடிச்சுக்கிறாரு. யாரு? தாவீது.
இதுலயும் ஒரு முக்கியமான சத்தியம் இருக்கு. சில தேவ மனிதர்கள் ஆண்டவருக்கு காலை பிடிச்சுக்குவாங்க, பிடிக்கிறதுக்கெல்லாம் தப்பு பண்ணிடுவாங்க. ஆண்டவர் இப்படி சொல்லிடுவாரு, கொஞ்சம் ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் கர்த்தர், அவருக்கு தெரிஞ்சபடி அவர் செய்யட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. அப்படி விடக்கூடியவங்க யார் தெரியுமா? விட்டவங்க யார்? ஏலி. ஏலி அப்படிதான் சொன்னார். அவர் பிள்ளைங்க எல்லாம் தப்பு செய்கிறாங்க. சாமுவேல் மூலமாக ஆண்டவர் 2-3 முறை சொல்லுவார். அவர் வயது சென்றவராக இருக்கிறார். அவர் சொல்லிட்டாரு, அவர் கர்த்தர், அவருக்கு பிரியமானபடி செய்யட்டும்னு சொல்லி விட்டுறார். இழந்து போனார். ஆனால் இங்கே தாவீது என்ன பண்றாரு? பிடிக்கிறார். ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரின் நொறுங்குண்ட ஆவியோடு விழுந்து கிடக்கிறார். இன்றைக்கு இப்படி ஆண்டவருடைய சமூகத்தில் விழுந்து கிடக்கக்கூடிய அனுபவம் நம்முடைய வாழ்க்கையில உண்டா? நம்ம தப்பு செஞ்சிடறோம். ஒருவேளை இங்க சொல்லப்பட்டிருக்கிற மாதிரி தப்பெல்லாம் செய்ய மாட்டோம். நம்முடைய சூழ்நிலைகள் அதை அனுமதிக்காது. காரியங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். ஆனால் எதுவானாலும் உனக்கும் தேவனுக்கும் இடையே உள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டது என்று நீ அறியும் பொழுது அவருடைய பாதத்திலே விழுந்து கிடத்து நொறுங்குண்ட ஆவியோடு அவரை தேடுகிற அனுபவம் இருக்கிறதா? இது யாருக்கு சொல்றேன்? வாலிபர்களுக்கு சொல்கிறேன். வாலிபர்களை வளர்த்து ஆளாக்குவதற்கு காத்திருக்கிற பெற்றோருக்கும் சொல்லுகிறேன். இந்த காரியங்கள் இல்லாமற் போகும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? இழந்து போகிறோம். ஆனால் இங்க தாவீது பண்ணோன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு? சரிப்பா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன், எல்லாம் சரிதான். ஆனா பிள்ளை செத்து போயிடும். பிள்ளை இறந்து போனது உடனே தாவீது என்ன 20வது வசனத்துல அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு போஜனம் கேட்டான். அவன் முன்னே அதை வைத்த போது பூசித்தான். இப்ப பார்த்தா கொஞ்சம் அந்த செட்டப் அப்படியே யோசிச்சு பாருங்க. யுத்தம் அங்க நடந்துட்டு இருக்கு. பல நாட்கள், பல வாரங்களாக, மாதமாக கூட போயிட்டு இருக்கலாம். அங்க கஷ்டப்பட்டு போராடி கொண்டிருக்கிறாங்க. இவருங்க என்ன பண்றாரு? சோம்பல்தனத்துக்குள்ள பாவத்துக்குள்ளால இன்னும் அந்த பாவத்தை மறைக்கிறதுக்கு இன்னொரு பாவம் எல்லாம் செய்து இவருக்கு வாழ்க்கையில இழப்பு எல்லாம். சங்கீதம் எழுதி முடிச்சாச்சு. இப்ப எல்லாம் நார்மலான மாதிரி இருக்கு இல்ல? ஒரு குழந்தை பிறந்தது, குழந்தை இறந்துச்சு. ஆண்டவர் தீர்க்கதரிசி சொன்னார், எல்லாம் நார்மலான. ஆனால் இப்படி பல நேரங்களில் வரும் நார்மலான மாதிரி. ஆனால் அதற்கு பின்னாக ஆண்டவருடைய பட்டயம் தொடர்ந்து கொண்டே இருந்தது. தாவீதை மறந்து விடாதீர்கள். அப்படியே அடுத்த பகுதிக்கு நாம் வரும் பொழுது 13வது அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கே அம்னோன் என்கிற ஒரு மகன். அவனுக்கு தாவீதுக்கு எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 20 பிள்ளைங்க. வேதத்தில் குறிப்பிட்டிருக்கிறபடி 1 நாளாகமம் 3வது அதிகாரம் 1 முதல் 9 வரை எடுத்து நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல 19 ஆண் குழந்தைகள், ஒரே ஒரு பெண் குழந்தை. அந்த பெண் குழந்தை என் பெயர் தாமார், அவளுடைய சகோதரன் பெயர் அப்சலோம். இந்த பெண் குழந்தையின் மீது அவனுடைய இன்னொரு மகன் அம்னோன் ஆசை வைக்கிறான். ஆண்டவர் சொன்னது மாதிரி அவன் பட்டயம் அவன் வீட்டை தொடர்ந்து அவன் வீட்டில் போகுது. இந்த அம்னோன் அந்த தாமாரை தன்னிடத்தில் வருவதற்கென்று ஒரு சூழ்நிலை அழகா ரெடி பண்றாரு. தாவீதுகிட்ட சொல்றாரு, நான் அவன் சுகவீனமாய் படுத்திருக்க மாதிரி படுத்திருக்காரு. தாவீது விசாரிக்க வருகிறாரு. தாமார் எனக்கு எல்லா சாப்பாடு செய்து கொடுக்கணும்ன்றாரு. தாவீது அதை அனுமதித்து விடுகிறார். ஏன் அவருக்கு அது புத்தியில உதிக்கல? ஏன் இந்த பையன் செய்யறது சரியா? தெரியல. தாவீது ரொம்ப யுத்தங்களின் மேல் யுத்தம் செய்து இஸ்ரவேல் தேசத்தை கட்டுவதிலே அதிகமாய் தன்னை ஈடுபடுத்தி கொண்டிருந்தார். குடும்பத்தை கவனிப்பதும் பிள்ளைகளை பற்றி அறிந்து கொள்வதிலும் மிகவும் குறைவுள்ளவராகவே தான் இருந்திருக்கிறார் என்பது இங்கே அழகாக விளங்குகிறது. சொன்ன உடனே அனுமதிக்கிறார். தாமாரை அந்த அம்னோன் கெடுத்து விடுகிறான். தாமார் அழுது கொண்டே ஓடுகிறாள். இதெல்லாம் பார்க்கிறான். தாமாரை முதல்ல நேசிச்சு இப்படி பண்ணவன் தவறு நடந்த உடனே அவளை வெறுக்கிறான். தவறான விதத்தில் நீ இச்சித்து அடைந்து கொள்ளக்கூடிய காரியங்கள் முதலாவது நேசத்தை கொண்டு வரும், ஆனால் பிற்பாடு அது கசப்பை கொண்டு வரும். அவன் சொல்றான், நீ எழும்பி போயிடு. அவனிடத்துல கெஞ்சுகிறாள். 16வது வசனம் வீட்டில் பிறகு சென்று வாசித்து பாருங்க. நீ முதல்ல செய்த தீமை என்னை கெடுத்தி, அதை விட நான் மோசம் என்னை இப்ப நீ துரத்துறியே. அதுக்கு அவன் செய்யறான். அவன் வேலைக்காரனை பார்த்து நீ அவளை வெளியே தள்ளு அப்படின்றான். யோசித்து பாருங்கள்.
இந்த பட்டயம் எப்படி அந்த வீட்டிற்குள் புகுந்து வந்தது? இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் ஆண்டவர் கொடுத்த சாபம். அடிப்படையான காரணம் அவனுடைய சோம்பல்தனம். அவன் தேவனுக்கு இருதயத்திற்கு ஏற்ற மனுஷன்தான், ஆனால் இந்த இச்சையிலே ஏன் விழுந்தான் தெரியவில்லை. கவனியுங்கள். இப்போ அப்சலோம் இதை பார்க்கிறார். தன்னுடைய சகோதரிக்கு ஏற்பட்டதை நினைத்து அவன் மனதிலே கோபமடைகிறான். இப்ப 21வது வசனத்துல வாசிக்கிறேன். தாவீது ராஜா இந்த செய்திகளை எல்லாம் கேள்விப்பட்ட போது வெகு கோபமாய் எரிந்தான். அவ்வளவுதான் போட்டிருக்கு. ஒரு பக்கம் அம்னோன் ஒரு மகன், இன்னொரு பக்கம் அப்சலோம். கெட்டு போனது வாழ்க்கை, தன்னுடைய ஒரே மகள். இது எல்லாவற்றையும் பார்க்கிறான். யார் அம்னோனை அடிக்க முடியுமா? மகன். அப்போ யோசிக்கிறார், கோபமாய் இருந்தா. இன்னைக்கு அநேக பெற்றோர் செய்யக்கூடிய தவறு, வீட்டில் ஏதாவது ஒரு தவறுகள் நடந்துவிட்டால் அதற்கு ஒரு முடிவாக ஏதாவது ஒரு காரியத்தை சிந்தித்து செயல்படாமல் நின்று விட்டுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? ஒன்னையுமே செய்ய முடியாம நிக்கிறதுக்கு காரணம். தாவீது ஏன் அப்படி இருந்தார் தெரியுமா? தாவீதுக்கு ஒரு மாரல் ஸ்டாண்டர்ட் இல்லை. ஏன்னா அவரே ஏற்கனவே தவறு செய்தவர் ஆயிட்டே. அவருக்கு இப்ப தன் மகன் செய்தது எப்படி இருக்கும்? நம்மளும் இப்படி தானே செஞ்சோன்னு ஒரு குற்ற உணர்வோடு தான் அவர் இருந்திருக்க வேண்டும். ஆகையினால அதை சரி செய்து கொள்ள வேண்டும். எனவே இங்கே பெற்றோருக்கு அறிவுரை, நம்ம பிள்ளைங்க நம்ம சொல்ற வார்த்தையை கேட்கணும். பிள்ளைங்க செய்யற தவறை நாம் கண்டிக்க வேண்டும் என்றால் முதலாவது நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். அதான் நான் முதல்ல சொன்ன எக்ஸாம்பிள். ஒரு தம்பி என்கிட்ட சொன்னார்னு சொன்னேன், எங்க அப்பா அம்மா சொல்றதை எனக்கு கேட்கவே முடியாது, ஏன்னா அவங்க எதுவும் சரியா செய்யல. இப்படிப்பட்ட சாட்சி நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் பிள்ளைகளை நாம் கண்டித்து உணர்த்த முடியாது. கோபமாய் எரிந்தான். அது அப்படியே அந்த இடத்த தள்ளி விடுற மாதிரி பார்த்துட்டு அப்படியே விட்டுட்டார். ஆனால் தாவீது விட்டுட்டாரு. அப்சலோம் விட்டாரா? இல்ல. அப்சலோம் என்ன, ஒரு நல்ல ஒரு செட்டிங் ரெடி பண்றார். ஒரு சீசன் 2 வருஷம் ஆக விடுறான். அவனுக்கு கோபம் தணியவில்லை. ஒரு இடத்துல விருந்து அரேஞ்ச் பண்ணி அப்பா எல்லாரையும், தாவீது எல்லாரையும் கூப்பிடுறாரு. தாவீது என்ன பண்றாரு தெரியுமா? சைலண்டா, நாங்கள் வரலப்பா, நான் பிஸியாக இருக்கிறேன், நாங்கள்லாம் வந்தால் உனக்கு நிறைய செலவாயிடும். யார்கிட்ட சொல்கிறாரு? மகன்கிட்ட, ராஜகுமாரன்கிட்ட சொல்கிறாரு. அதனால் நாங்கள்லாம் வரல. அப்போ உடனே அப்சலோம் கேட்குறாரு. இங்கே 26லேருந்து நம்ம அதை வாசித்து பார்த்தோன்னா, நீங்கள் தான் வர முடியல, அம்னோனையாவது அனுப்புங்க. முதல் சகோதரன் யாரை அனுப்புங்க? அம்னோன் தான் அவனுக்கு டார்கெட். அப்ப தாவீதுக்கு இது எல்லாம் புரியுது, நல்லா புரியுது. உடனே என்ன சொல்றாரு? அம்னோன் இல்ல, எல்லா ராஜகுமாரரையும் சேர்த்து அனுப்புறேன்ப்பா அப்படின்றாரு. அப்போ இவன் கேட்டது அம்னோன் தான். இவர் கொஞ்சம் முன்னாடி தான் சொன்னார் உனக்கு நிறைய செலவாயிடும்ட்டு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் வரல, எல்லாரையும் அனுப்புறேன். இப்படி அவர் மகா தந்திரவாளி தாவீது. அவரை பத்தி வசனம் அழகாக சொல்லுகிறது. அவர் ஓடுகிற இடத்துல தப்பித்து ஓடுறது, இதெல்லாம் பற்றி சவுல் இடத்துல சொல்லும்போது அவன் மகா தந்திரவாளி என்று வசனம். அவருக்கு தெரியும் இது இப்படிதான் இவன் ஏதோ பண்றான்ட்டு. அவர் என்ன பண்ணிட்டாரு? நீங்க எல்லாம் போங்க. அவர் நினைச்சிட்டாரு எல்லாரும் போனா தப்பு நடக்காது அப்படின்ட்டு. இவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த இடத்துல இவர் போயிருக்கலாம்ல, எதுவும் தப்பு நடந்துடக்கூடாதுன்னா. பெற்றோர் அந்த இடத்துல துணிச்சலாக பிள்ளைகளிடத்துல டீல் பண்றதற்கு நம்முடைய இருதயத்தில் என்ன வேணும்? பலம் வேணும். இருதயம் பலம் இல்லாமல் போவதற்கு காரணம் நம்முடைய வாழ்க்கை தேவனோடு சரியாக, எல்லா இடங்களிலும் தேவனோடு ஒன்றாக, தேவனுக்கு பிரியமாக, the integrity of your heart. ஒரு இடத்துல நல்லா இருப்போம், இன்னொரு இடத்துல போய் பேசுறோமா? யோசிங்க, கொஞ்சம் சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. ஒரு இடத்துல நல்லா பேசுவோம், அன்பா இருப்போம், இன்னொரு இடத்துல போய் கூட சொல்லுவோம். இப்படிப்பட்ட தன்மையில இருந்தா அடுத்த இடத்துல நம்ம போய் தைரியமா என்ன பண்ண முடியாது? நேர நிக்க முடியாது. இங்க தாவீதுக்கு நடந்தது அதுதான். இல்ல, சாப்பாடு நடக்கிற இடத்துல அவன் அப்சலோம் தன்னுடைய வேலைக்காரங்களை எல்லாம் சொல்லி அம்னோனுக்கு நல்ல குடிக்க கொடுத்து, ஏற்ற வேலை வந்தோடனே அடிங்கன்னு சொன்னோடனே எல்லாரும் அடிச்சு அம்னோனை கொலை பண்ணி விட்டார்கள். இப்ப நடக்குது அடுத்த வேலை. அப்சலோம் என்ன பண்றா? இனி எப்படி தாவீது நம்ம விட மாட்டாருன்னு சொல்லி ஓடி விடுறாரு. 30வது வசனம் 38 39 வசனத்துல இவர் ஓடி கேசூர் என்ற இடத்துல போய் ஒளித்துக்கிறார். இதை நான் கதை சொல்ற மாதிரி சொல்றேன், ஆனால் இதற்குள்ளாக புதைந்து கிடக்கக்கூடிய சத்தியங்கள் பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு அதிகம். இப்ப அப்சலோம் 3 வருடம் தகப்பனை விட்டு
பிரிந்து ஒரு ஊர்ல போய் தனியாக தங்குகிறார். தாவீது என்ன பண்றாரு? சரி, அடுத்து இங்க வாசிக்க 39. தாவீது ராஜா அம்னோன் செத்தபடியினால் அவனுக்காக துக்கித்து ஆறுதல் அடைந்த போது அப்சலோமை பின்தொடரும் நினைவை விட்டு விட்டான். சரி, கெட் லாஸ்ட் அப்படின்ட்டு விட்டார். சிலர் பிள்ளைகளை அப்படி கூட விட்டுறாங்க. விட்டுறோமா? விட்டுறாங்க? விடலையா? ஏதோப்பா பிரச்சனை இல்லாம இருந்தா சரி, அவன் எது வேணாலும் பண்ணிக்கிட்டோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். நீங்க சுதந்திரிக்கணும் பிள்ளைங்களை. இவரை விட்டுட்டாரு. அப்சலோம நீ போய் பண்ணிக்கணும். அவன் என்ன பண்ணான்? தனியா இருக்கிறான். இவருடைய இருதயம் அவன் மீது கோபமா தான் இருக்கு. ஆனால் விட்டு விட்டான். யோவாப் இதை அறிகிறான். யோவாப் ஒரு நல்ல படை தளபதி. அவர் பார்த்து செட்டப்பா ஒரு லேடிய கூப்பிட்டு போய் அவருக்கு முன்பாக நின்று அழுது புலம்புகிறாள். அவ என்ன சொல்றா? எங்கிட்ட 2 பிள்ளைங்க, நான் விதவை. 2 பிள்ளைங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு ஒருத்தரை கொன்னுட்டான். எங்க சுத்தத்தில் இருக்க சுற்றத்தாரெல்லாம் என்ன அடுத்தவனையும் கொலை பண்ணுவதற்கு, ஏன்னா இவன் தப்பு பண்ணால அவனை கொலை பண்றதுக்கு நிக்கிறாங்க. நான் என்ன ஆயிடுவேன்? அனாதை ஆயிடுவேன். அவனை எப்படியாவது காப்பாற்றுங்க. தாவீது சொல்றார், உனக்கு ஒண்ணும் நடக்காது, நான் அவனை காப்பாத்துறேன். அது எப்படி கொலை செய்ய முடியும்? இப்ப திருப்பியும் வெகுண்டு எழும்புகிறார். முதலாவது யார்கிட்ட வெகுண்டு எழும்பினார்? தீர்க்கதரிசி நாத்தான் வந்த டைம்ல. இங்க சொன்னோன்னு இந்த ஸ்திரீ அழகாக சொல்கிறார், நீர் நல்ல நியாயம் சொன்னீங்க. 13வது வசனம், ஸ்திரீ அழகாக சொன்னீங்க, ஆனால் இதே போல உங்களுடைய பிள்ளையை நீங்கள் ஏன் நேசிக்கவில்லை? அந்த மகனுக்கு ஒன்றும் நடக்காதுன்னு என் பிள்ளைக்கு சொல்றீங்களே, உங்க பிள்ளைய ஏன் நேசிக்கல? உங்களை பார்த்து அவன் போய் ஒளிச்சு உட்கார்ந்துருக்கிறானே, 3 வருஷமாய் உண்மை விட்டு பிரிந்திருக்க. உடனே தான் தாவீதுக்கு புத்தி வருது. இப்ப சொல்றாரு, அவனை திருப்பி அழைத்து கொண்டு வா என்று கட்டளை பிறப்பிக்கின்றார். 21வது வசனம். நான் எல்லாம் தாண்டி தாண்டி போறேன். உங்களுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க் தான் கொடுக்குறேன். தயவு செய்து வீட்டில் சென்று வாசியுங்கள். 21வது வசனத்துல அவர் அழகாக கட்டளை பிறப்பிக்கிறார். யோவாப்ட்ட சொல்றார், நீ போய் அவனை கூட்டிட்டு வா. இவர் போய் கூட்டிட்டு வராரு. கூட்டிட்டு வந்த உடனே தாவீதுக்கு இன்னும் கோபம் இருக்குது. உள்ள வந்த உடனே அவன் வந்துட்டான் எருசலேமுக்குள்ள. என்ன அவன் பார்க்க வேண்டாம், அவன் வீட்டில் போய் அவனை தங்க சொல்லு அப்படின்ட்டார். அப்போ அந்த கோபம் எப்படி பிள்ளையை வெறுத்து கொண்டே இருக்க. அவன் தப்பு செஞ்சா அடி கொலை பண்ண. ஆனால் இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டியது யார்? பெற்றோர். பெற்றோர் அவனை கூப்பிட்டு அவனை 4 அடி வேணாலும் அடிங்க, சரி பண்ணி வச்சிருக்கலாம்ல. நிறைய பெற்றோர் இதே மாதிரி செய்து விடுவதுண்டு. பிரச்சனையை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? தூசி நிறைய கிடந்தா நம்ம வீட்டில் யாரோ இல்லை இவங்கெல்லாம் வந்தாங்கன்னு என்ன பண்ணுவோம்? அப்படி கார்பெட் இருந்தா அடியில் தள்ளி விட்டுட்டு கார்பெட்டை மேலே விரிச்சிட்டா தூசியே இல்லை, அழகா இருக்குன்னு நினைப்போம். திருப்பி அடுத்த நேரம் கார்பெட்டை தூக்கும்போது என்ன வரும்? தூசி நம்ம மேலே தான் பறக்கும். டோன்ட் புஷ் த டஸ்ட் அண்டர் தி கார்பெட். இப்படி வாழுகிறோம். இவர் போய் வர வச்சிட்டார் இந்த பிரச்சனையில. அந்த ஸ்திரீயை விட்டு எல்லாம் யோவாப் சொன்னோன்னே இப்போ வந்துட்டான். வந்தவனை அவர் இன்னும் பார்த்து பேச அவருக்கு முடியவில்லை. மேபி ஹி வாஸ் டூ பிஸி. எனக்கு நிறைய வேலை இருக்கு, இவங்கிட்ட பேசினா இப்போ இவன் ஒத்துக்க மாட்டான், இவன் மேல எனக்கு கோபமா இருக்குது, திரும்பவும் ஒருவேளை சண்டை வந்துடும். இன்னைக்கு பெற்றோர் பிள்ளைகளை நம்ம பல நேரத்தில் கடிந்து கொள்ளுகிறோம். ஆனால் கடிந்துக்கிட்டு திரும்ப பிள்ளைங்கிட்ட பேசுறோமா இல்லையா? எவ்வளவு நேரம் கழிச்சு பேசுறோம்? சிலருக்கு கோபப்பட்டா அதுக்கு பிறகு பிள்ளைகிட்ட பேசவே மனசு கிடையாது. உண்மைதானே? நான் அப்படிப்பட்ட பெற்றோரை எல்லாம் பார்த்துருக்கிறேன். அவன் செஞ்ச தப்புக்கு இப்படிதான் இருக்கணும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். நீங்க தண்டனை கொடுங்க, ஆனால் பிள்ளையை உண்மையாய் நேசிப்பீர்கள் என்றால் மீண்டும் அந்த கோபத்தை விட்டு விலகி திரும்ப பேசணும். ஒருவேளை அவன் பேசல, இல்லை அவ பேசல, மகள் பேசல, கூப்பிட்டு பேசுங்க. நீங்கள் கோபம் கொண்டாலும் அதுதான் அதுக்கு அர்த்தம். கோபமே படக்கூடாதுன்னு இல்லை. சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பா உங்க கோபம் தனிய கடவுது. அப்போ தாவீது அவனை போக சொல்லு, வந்துட்டான், சரி அங்க எங்கேயோ போய் இருக்கட்டும். அப்புறம் அப்சலோம் முயற்சி பண்ணி யோவாபு கிட்ட சண்டை போட்டு, நீ என்னை கூட்டிட்டு வந்தல அந்த ஊர்லேருந்து இங்கே வரச்சல, எங்க அப்பாவை பார்க்கறதுக்கு வைன்றான். கூட்டிட்டு போய் விடுறான் தாவீதிடத்துல. தாவீது என்ன பண்ணாருன்னா அந்த அதிகாரத்தின் கடைசி வசனத்துல கடைசி, அப்பொழுது ராஜா அப்சலோமை முத்தமிட்டான். தரையில விழுந்து முகங்குப்புற விழுந்து வணங்கினான். யார்? அப்சலோம் அப்பாவை. இவர் அப்படி கூப்பிட்டு இப்படி ஒரு கிஸ் பண்ணிட்டு விட்டார். இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம நியூஸ் சேனல்லாம் என்ன பண்ணும்? ராஜாவின் மகன்
ராஜாவோடு ஒப்புரவாகி விட்டார். ஆனா உண்மையா ஒப்புரவானாரா? ஆகல. இவர் அவ்வளவுதானே பண்ணாரு. அவனை ஏதாவது விசாரிச்சாரா? ஒண்ணும் இல்லை, முத்தமிட்டான், அவ்வளவுதான். அங்கேயும் தாவீது கோட்டை விட்டு விட்டார். இப்போ என்ன ஆச்சு? அப்சலோமுக்கு நாடு ஃபுல்லா அப்ரூவல். ஏன்? அப்பாட்ட வந்து ஒப்புரவாகியாச்சு. ஆனால் அப்சலோம் இன்னும் அவருக்கு மேல கோபம். அவர் இன்னும் அப்சலோம் மேல. இப்போ அப்சலோம் ஒரு தனி படையை ரெடி பண்ணி தாவீதுக்கு நேராக கொண்டு போறாரு. சண்டை அவர்களுக்கு மூழ்கிறது. இதெல்லாம் அழகாக, இதெல்லாம் வாசித்தீர்கள் என்றால் சத்தியங்கள் புதைந்து கிடக்கக்கூடிய வேத பகுதி. இதுல பாருங்க, அவர் யுத்தம் வருகிறது. இப்ப இதுல ஒரு 15வது அதிகாரம் 12வது வசனம், 15வது அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்சலோம் பலிகளை செலுத்தும் போது தாவீதின் ஆலோசனைக்காரனாகிய அகித்தோபேல் என்னும் கிலோனியனையும் அவன் ஊராகிய கீலோவிலிருந்து வரவழைப்பித்தான். இப்ப யாரு? தாவீதுக்கு ஒரு நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய, எல்லாம் யுத்தம் பண்ணணுமா, தேசத்தை சுதந்திரிக்கணுமா, பிடிக்கணுமா, இது எல்லாத்துக்கும் ஐடியா கொடுக்கக்கூடிய ஒரு ஆலோசகன். அவன் பேர் என்ன? அகித்தோபேல். இந்த அகித்தோபேல் வந்து யாருன்னு பார்க்கணும்னா, இங்க நான் 2 பகுதியை சொல்றேன். இதே 2 ராஜாக்களின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 3வது வசனத்துல பத்சேபாள் யாருன்னு போட்டிருக்கு. அகித்தோபேலின் மகனாகிய எலியாம், எலியாமின் மகனாகிய பத்சேபாள் என்று போட்டிருக்கு. 23-34 இந்த 2ஐயும் குறிச்சுக்குங்க, வீட்டில் போய் பாருங்க. அதாவது 11வது அதிகாரம் 3வது வசனம், 23வது அதிகாரம் 34வது வசனம் பார்த்தீங்கன்னா, இந்த அகித்தோபேலுடைய பேத்தி தான் பத்சேபாள். பத்சேபாளுக்கு இந்த தப்பை செஞ்ச தாவீதுக்கு மேல அகித்தோபேலுக்கு என்ன இருக்குது? கோபம் இருந்துட்டே இருக்குது. ஏற்ற வேளையில மகன் அப்பாவுக்கு நேராக எழும்பின உடனே இவன் அங்க ஐடியா கொடுத்துட்டு இருந்தவன் இப்ப எங்க போய் சேர்ந்துக்கிட்டான்? அப்சலோம் கூட போய் சேர்ந்து கொண்டான். இப்படி அப்சலோமின் கரம் பலப்பட்டு கொண்டே வருகிறது. அப்சலோம் யுத்தத்தை மேற்கொள்ளுகிறான். தாவீது பயந்து ஓடுகிற நிலைமை ஏற்படுகிறது. ஆனாலும் அவன் வனாந்திரத்துல போய் ஆண்டவரை நோக்கி கெஞ்சி பிரார்த்திக்கிறான். அந்த இடத்துல அவன் எழுதின சங்கீதம் தான் சங்கீதம் 63. 63வது சங்கீதத்துல ஜீவனை பார்க்கிலும் மேலானது தேவா உம்முடைய கிருபை என்று அவர் பாடுகிறார். இப்படி அங்கே நான் வறண்டதும் விடாய்த்ததுமான நிலத்துல நிற்கிறேன், தேவரீர் எனக்கு இறங்கும்னு அவரிடத்துல பாடுகிறான். அப்போ தாவீதுக்கு ஒன்று நன்றாக தெரியும், தேவனோடு ஐக்கியப்பட்டு அவரோடு நெருங்கும் பொழுது அவருடைய கிருபை, அவருடைய கிருபை, அவருடைய கிருபை என்ற அந்த கிருபையே பிடிச்சு வாழ்ந்த ஒரு தாவீது. தவறெல்லாம் நடந்துச்சு. இப்ப மகன் மூலமாய் ஓடுகிறான். யுத்தத்தில் வரும் பொழுது அவன் போய் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான். கடைசியில நடந்தது என்ன? யுத்தம் நடைபெறுகிறது. தாவீது யுத்த வீரர்களுக்கெல்லாம் சொல்றாரு, நீங்க யுத்தம் பண்ணுங்க, ஆனால் மகனாகிய அப்சலோமை, பிள்ளையாண்டானாகிய அப்சலோமை மெதுவாக நடத்துங்கள், அவங்களை அடிச்சிடாதுங்கப்பா. இப்ப பாருங்க, இந்த அப்பாவுக்கு பிள்ளைக்கு மேல பாசம் அடியில பொதிஞ்சு இருக்குது. ஆனால் அதை காட்ட வேண்டிய நேரத்துல எல்லாம் காட்ட மறந்துட்டாரு. கண்டித்து வளர்க்க வேண்டிய இடத்துல கண்டித்து வளர்த்திருந்தால் அந்த ஆசை மகனை சுதந்திரித்து கொண்டு இருக்க முடியும். பிரியமானவர்களே, நம்முடைய கரத்திலே ஆண்டவர் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார். அந்த பிள்ளைகளை சுதந்திரித்து கொள்வது நம் பொறுப்பு. சுதந்திரிக்காம விட்டா நமக்கு அது பிரயோஜனம் இல்லை. ஏதோ வளர்த்தோம், ஏதோ ஒரு அனுபவம். உலகம் ஒரு நாடக மேடை போல் போய்விடும், நோக்கமில்லாத வாழ்க்கை. ஆனால் அந்த பிள்ளைகளை சுதந்திரித்து கொள்வதற்கு இன்னைக்கு இப்ப இவர் சொல்றாருல, பிள்ளையாண்டானை மெதுவாக நடத்துங்கள் என்று சொல்லுகிறார். அது எங்க சொல்லி இருக்கிறார்னா 18வது அதிகாரம் 5வது வசனத்துல அவனுடைய தளபதி யோவாப், அபிசாய், ஈத்தாய் 3 பேருக்கும் சொல்றாரு, பிள்ளையாண்டனை மெதுவா நடத்துங்க. இது நடந்தது என்ன? கொஞ்ச நேரத்துல அப்சலோமுக்கு ஒன்றும் பெருசா யுத்த அனுபவம் எல்லாம் இருந்திருக்காது. அப்பாவுக்கு பிள்ளை வாலிபத்துல உள்ள கோபத்தான் வருதே தவிர அவர் கொண்டு அவர் காட்டுக்குள்ள கழுதையில ஓடுறாரு. கழுதை கர்வாலி மரத்துக்கு இடையில ஓடுது. இவருக்கு நிறைய முடி இருக்குது. அந்த முடி மரத்துல தொங்கி, மரத்துல சிக்கி ஒரு மரத்துல தொங்குறாரு. கழுதை ஓடிச்சு. இதை ஒருத்தன் பார்த்துட்டு நிக்கிறான். அவன் பார்க்கறான். அவன் நினைச்சா இப்ப போய் என்ன பண்ணலாம்? அவனை கொலை பண்ணிடலாம். ஆனா அவன் என்ன பயப்படுறான்?
ராஜா கொடுத்த கட்டளையை மீற முடியாத, கொலை பண்ண முடியாத. ஓடி போய் யோவாபிடத்துல சொல்றான். ஆனால் யோவாபோ ஒரு தளபதி, பல இடங்களிலே தாவீதுக்கும் மிஞ்சி அவன் செயல்பட்டு தாவீதுக்கு நன்மைகளை செய்திருக்கிறார். அதை நாம் ராஜாக்களின் இந்த சாமுவேலின் புஸ்தகத்தில் பல இடங்களிலே வாசிக்க முடியும். அந்த இடத்துல என்ன பண்ற யோவாபு, இவன் வந்து சொல்றான், இவன் தொங்கிட்டு இருக்கான், இவன் பொறுக்காம உடனே ஓடுறான். ஓடி போய் அப்சலோமை கொலை பண்ணி விடுகிறான். அப்சலோன் மரிக்கிறான். அதோடு யுத்தம் முடிவடைகிறது. எனக்கு பிரியமானவர்களே, இங்க நம்ம பார்க்கும்போது இவன் வந்து தாவீதுக்கு வந்து ஒரு மாரல் ஸ்டாண்டிங் இல்லை. அவன் நல்லவனா இருந்தா இந்த பிள்ளைங்களை இப்படியெல்லாம் போக விட்டுருக்க மாட்டான், குறுக்க நின்றுக்க முடியும். அன்னைக்கே அம்னோனுக்கு 4 அடியை போட்டு அதை வந்து என்ன பண்ணியிருக்கலாம், சமரசம் பண்ணியிருக்கலாம், அல்ல ஒரு தண்டனை எப்படியோ கொடுத்துருக்கலாம். செய்ய முடியல, இருதயத்தில் இருந்த வீக்னஸ். ஆனால் அவனுடைய ஒரு பக்கம் இப்படி இருந்தால், இன்னொரு பக்கம் மிகுந்த பலம் என்னவென்றால், ஆண்டவர் வந்து அதை உணர்த்தின பொழுது முழங்கால் படியிட்டு மண்டியிட்டு தாழ விழுந்து ஆண்டவரை பணிந்து கொண்டு ஆண்டவரிடத்தில் இரக்கம் பெற்று கொள்ளக்கூடிய ஒரு தன்மையுடையவனாக இருந்தான். இன்றைக்கு இதுதான் நம்மிடத்துல பல நேரத்துல இல்லாமல் போகிறது. அவன் இரக்கம் பெற்றவனாக இருந்தான். இங்கே அப்சலோம் ஒருவேளை கோபமாய் இருந்து கொலை பண்ணி இதெல்லாம் செய்தது கரெக்ட்னு அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். ஆனால் அது சரியாக இல்லை. ஏன்னா யோவாப் கடைசியாக தாவீதிடத்துல போகும்போது அப்சலோம் சொல்றார், நீ என்னை கூட்டிட்டு போ, நான் செஞ்சது தப்புன்னு அவர் என்னை கொலை பண்ணட்டும்னு தான் சொல்றாரு, சொல்லிட்டு போறாரு. அப்போ அப்சலோம் நினைப்பது என்ன, நான் செய்தது தப்பே இல்லை. எனக்கு அருமையான வாலிப பிள்ளைகளே, நம்ம பல நேரத்தில் பெற்றோருக்கு விரோதமாய் கிரியை செய்யும் பொழுது, பெற்றோருடைய தவறுகளை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது என்ன பண்றோம், நான் செஞ்சது தப்புன்னா அவர் அப்படி செய்யட்டும்னு சொல்லி துணிஞ்சு போறோம். ஆனால் ஆண்டவர் இவைகள் எல்லாவற்றையும் பார்க்கிறார். வசனம் சொல்லுகிறது, உனக்கு நன்மை உண்டாயிருக்கவும் உன் ஆயுசு நாள் நீடித்திருக்கவும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணு. கடைசியாக தாவீது எப்படி அழுகிறார் தெரியுமா? 33வது வசனம் 18. ராஜா மிகவும் கலங்கி கெவினி வாசலின் மேல் வீட்டிற்குள் ஏறி போய் அழுதான். அவன் ஏறி போகையில், என் மகனாகிய அப்சலோமே, என் மகனே, என் மகனாகிய அப்சலோமே, நான் உனக்கு பதிலாக செத்தேனால் நலமாயிருக்கும். அப்சலோமே, என் மகனே, என் மகனே என்று சொல்லி அழுதான். இந்த அழுகையெல்லாம் இப்போ வருது, நடந்த பிறகு முதல்ல எங்க போச்சு? காரணம் என்ன? பாவம். பிரியமானவர்களே, நான் கடைசியா முடிக்க இருக்கிறேன். இதெல்லாம் இந்த இப்படி ஒரு பட்டயம் அந்த வீட்டுக்குள்ள வந்து இப்படிப்பட்ட அழிவுகள் எல்லாம் நடந்ததற்கு ஒரே காரணம், வாழ்க்கையிலே ஏற்பட்ட பாவம். இந்த பாவத்தை பற்றி பிள்ளைகளுக்கு நாம் நன்றாக சொல்லி கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்ம பல நேரத்தில் ஒரு பிள்ளை 2 பிள்ளைய வளர்க்குறவங்களுக்கே பிள்ளைகளுக்கு கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. தாவீதுக்கு நடந்த காரியம் அதுதான். பிள்ளைகளை பற்றி அவனுக்கு புரிதல் இல்லை. ஜான் வெஸ்லி என்கிற தேவ மனிதர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர், மெத்தடிஸ்ட் திருச்சபையை நிறுவினவர். அவருடைய தாயின் பெயர் சுசன்னா வெஸ்லி. அந்த வீட்டில் எத்தனை பிள்ளைங்க தெரியுமா? 19 பிள்ளைகள். 19 பிள்ளைகள். அதில் 10 பிள்ளைங்க தான் குழந்தை பருவத்தை தாண்டி வளர்ந்து வெளியே வந்தார்கள். அதற்கு முன்பு அத்தனை பிள்ளைங்க இறந்து போயிருக்காங்க. இப்படிப்பட்ட நிகழ்வுகளை எல்லாம் சந்தித்த ஒரு தாய், அந்த தாய்க்கு பாவத்தை குறித்த அறிவு எவ்வளவு தெளிவாக இருந்து. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மக்கிட்ட பாவம்னா என்னம்மா அப்படின்னு கேட்டால் உங்கள்கிட்ட பதில் இருக்கா? கேட்குறேன், சொல்லுங்களேன். அப்பாட்ட அம்மாட்ட கேட்குறாங்க, வாட் இஸ் சின், பாவம்னா என்ன அப்படின்னு கேட்டால் நமக்கு பதில் இருக்கா? நன்றாக குறித்து கொள்ளுங்கள். அந்த தாய் சொன்ன டெஃபினிஷன் ஃபார் சின், பாவத்திற்கு, பகுத்தறிவை, உன் பகுத்து அறியக்கூடிய அறிவை பலவீனப்படுத்தும் எந்த காரியமானாலும். நம்ம நிறைய நேரத்தில் பகுத்தறியல, இது சரியா இது தப்பான்ட்டு. அந்த நாலெட்ஜ் அதை நம்ம வீக் ஆக்கக்கூடிய காரியம். தாவீது அப்படி வீக் ஆச்சுதா இல்லையா? அம்னோன் கூப்பிட்ட நேரத்தில் பகுத்தறிய முடியலையே. காரணம், அவனுக்குள்ளே இருந்த பலவீனம். மனசாட்சியின் மென்மையை சிதைக்கும். உன்னுடைய மனசாட்சி முதல்ல ஒரு தப்பு செய்யும் போது உன்னை குத்தும். ஆனா திரும்ப திரும்ப அந்த தப்பை செய்யும் போது என்ன பண்ணாது? அது குத்தாது. The sensitivity of your conscience, உன்னுடைய மனசாட்சியின் மென்மை தன்மையை சிதைக்க கூடியது. 3வது, இறை உணர்வை மறைக்க கூடியது.
ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு. பல நேரத்துல நமக்கு அந்த உணர்வே இல்லை. ஆலயத்துல இருக்கும்போது இருக்கும், மற்ற நேரத்துல இல்லாதவர்களா இருக்கிறோம். காரணம் பாவம் நம்முடைய வாழ்க்கையிலே. நான்காவதாக, ஆன்மீக விஷயங்களின் இன்பத்தை குறைக்கும் ஸ்பிரிச்சுவல் மேட்டர்ஸ். எதுல என்னாலும் ஜெபம் பண்ண உட்கார்ந்தா போர் அடிக்குது, கொட்டாய் வருது. பைபிள் படிக்க ஆரம்பிச்சா இப்ப கூட மெசேஜ் கேட்கறது நிறைய பேருக்கு போர் அடிக்குது. ஆன்மீக காரியத்துல நமக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு சிம்டம்ஸா இருக்கும்போது தெரிந்து கொள்ள வேண்டியது, நம்முடைய வாழ்க்கையில எங்கேயோ பாவம் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியம் எதுவானாலும் அது பாவம் என்று அந்த தாய் சொல்லி கொடுத்தார்களாம் ஜான் வெஸ்லி அவர்களுக்கு. இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில இந்த 4 காரியங்கள் சொன்னேன். முதலாவது என்ன சொன்னேன்? பகுத்தறிவை குறைக்கக்கூடியது. இரண்டாவதாக என்ன சொன்னேன்? உன்னுடைய மனசாட்சியை, மென்மைத்தன்மையை சிதைக்கக்கூடியது. மூன்றாவதாக என்ன சொன்னேன்? தேவனோடுள்ள பற்று, இறை பக்தியை குறைக்கக்கூடியது. ஆண்டவர் என் கூட இருக்கிறார்ன்ற உணர்வு இல்லாம போகிறது. நான்காவது, ஆன்மீக காரியங்கள்ல இன்ட்ரெஸ்ட் இல்லாம போகிறது. இப்படிப்பட்ட நிலைகள் இந்த தாவீதுக்கு பல இடங்களில் ஏற்பட்டபடினால்தான் அவன் சறுக்கி போனான். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் எப்படி வாழுகிறார்கள்? வாலிப பிள்ளைகள் யாரு? என்ன? பலவான் கையிலுள்ள அம்பாக இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்முடைய கையில வாலிப பிள்ளைகள் அப்படி இருக்கத்தக்கதாய் அவர்களை சுதந்தரித்து கொள்ள தேவன் நம்மை அழைக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு 5 நிமிடம் யோசித்து பார்க்கலாம். வாலிபர்கள் யோசித்து பாருங்க. நான் செய்யறது சரிதான், என் பெற்றோர் செய்யறதுதான் தப்புன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னுடைய திருச்சபை போதகர் சொல்றதுதான் தப்பு, நான் செய்யறது சரிதான் நினைக்கிறீங்களா? பெரியவங்க சொல்றதுதான் சரியில்லை, நான் சொல்றது சரின்னு நினைக்கிறீங்களா? அப்படிதான் அப்சலோம் நினைத்து எல்லாவற்றிலும் செயல்பட்டான். ஆனால் முடிவிலே அவன் அழிவை கண்டான். தாவீது பாவம் செய்தான், பல இடங்களிலே தவறி போனான். அவன் குடும்பத்திற்கு நேரம் கொடுக்க தவறிவிட்டான். ஒரு இடத்துல ஒரு பாஸ்டர் இருந்து, அவர் ஊழியம் செய்கிறவர், நியூஸ் பேப்பர் படித்து கொண்டே இருந்தாராம். அந்த பிள்ளை அவரிடத்துல போய் அப்பா அப்பான்னு கூப்பிட்டுச்சான். ஆனால் அந்த பாஸ்டருக்கு நியூஸ் பேப்பர் ரொம்ப முக்கியமா இருந்து அதை படிச்சுட்டே காது கொடுக்காம இருந்தாராம். அந்த பிள்ளை உடனே கொஞ்ச நேரம் கழிச்சு, அவர் பாஸ்டர் பேர் கிம், பாஸ்டரை பார்த்து அந்த பிள்ளை கேட்டா, பாஸ்டர் கிம், கேன் ஐ டாக் டு யூ? பாஸ்டர் கிம், உங்களோட நான் பேசலாமான்னு கேட்டேன். அப்பதான் இந்த அப்பாவுக்கு உணர்வு வந்தது, ஐயோ என் பிள்ளை கூப்பிடுது, நான் கவனிக்காம இருக்கிறேன். இன்றைக்கு பிள்ளைகள் நம்மை தேடுகிறார்கள். பிள்ளைகளுக்கு நாம் தேவைப்படுகிறோம். நாம் எந்த அளவிற்கு நம்மை அதற்கு ஆயத்தமுள்ளவர்களாய் வைத்திருக்கிறோம்? இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற குறுகிய நாட்களிலே நாம் பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்ளாவிட்டால், உலகத்தில் உள்ள டிவி சுதந்தரித்து கொள்ளும், உலகத்தில் உள்ள இந்த மொபைல் போன் பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்ளும், பல கண்ணின் காட்சிகள் பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்ளும். நாம் எந்த அளவிற்கு பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்ள ஆயத்தப்பட்டிருக்கிறோம்? ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே என்னோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். உண்மையாய் கேளுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காய் மீண்டும் நன்றி செலுத்துகிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி, கர்த்தரால் கிடைக்கும் பலன், வால வயதின் குமாரர் பலவான் கையில் உள்ள அம்புகளைப் போல் இருக்கிறார்கள். அவைகளால் தன் அம்பரா துணியை நிறைக்கிற மனுஷன் பாக்கியவான். பிள்ளைகளை சுதந்தரித்து கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கு கிருபை தாரும். என்னுடைய கடமை முடிந்தது என்று கண்களை மூடிவிட்டு வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல, கடைசி வரை அவர்களை நிலைநிறுத்துகிறவர்களாய், அவர்களை வளரச் செய்து பக்தியுள்ள சந்ததியாய் இந்த உலகத்திற்கு கொடுக்க நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவரே, இந்த உணர்வை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தாரும். இந்த வசனங்கள் இருதயத்திலே இருந்து ஒவ்வொரு வாலிப பிள்ளையையும் எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க கடவுது. பெரியோர்களை எல்லா சூழ்நிலையிலும் பாதுகாக்க கடவுது. இப்படியாக ஒரு நல்ல பக்தியுள்ள குடும்ப வாழ்க்கையை வாழ ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஆமென். நன்றி. ஆண்டவருடைய வார்த்தை கனப்படுத்தி நல்ல கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். இந்த நாளிலும் நம்முடைய அழைப்பை ஏற்று நம்மத்தில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்ட ஒரு ஆழமான சத்தியத்தை நாம் பகிர்ந்து கொண்ட நம்முடைய குடும்ப வாழ்க்கை, நம்முடைய பிள்ளைகளுடைய வளர்ப்பின் காரியங்களை குறித்து தெளிவாய் நிதானமாய் நமக்கு போதித்திருக்கிறார்கள். எனவே கேட்டவர்கள் அதன்படி வாழ்வதற்கு அர்ப்பணித்துக் கொண்டவர்களாக ஸ்தோத்திரம். Yeah.